ஸ்கிரிப்ட வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்ட. அது ஏற்கனவே அவர் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர் அவரு. அதனால அவர் சொல்லி தர தேவையில்ல. எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அ அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்றேன், பிரஸ்ஸ மீட் பண்ணுங்கன்றேன். ஏங்க, ஒரு தடவையாவது வந்து பிரஸ்ஸ மீட் பண்ணுமா இல்லையா? நீங்க நீங்க கேட்குறீங்க என்ன கேள்வினாலும், நான் ப்ரிப்பேர்டா இல்லையா? இல்ல. ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸா சொல்றேன்ல. அந்த மாரி வந்து விஜய் வந்து இங்க சொல்ல சொல்லுங்க. அந்த மாரி வந்து ஒரு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாம ஏனோ இவரு தான் தில்லு திராணி இருக்கா மாரி வந்து எழுதி குடுத்த ஸ்கிரிப்ட்ல யாரு டைரக்டரு? ஆதவ் அர்ஜுனாவும், அருண் தான் டைரக்டரு. இவர் வந்து ஸ்கிரிப்ட்ல படிக்கிற ஒரு வசனத்த படிக்கிற ஒரு நடிகர். அப்படிதான் பார்ப்பாங்க. இவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? வாங்க ஆட்சியில பங்கு தரோம். வாங்க அதிகாரத்துல பங்கு தரேன்னாரு. ஒருத்தரும் வரல. ஒருத்தராவது போனாங்களா? தாவேக்கா பக்கம்? போகவே இல்ல. போகாதனுடைய விளைவு, இப்ப ஆட்ட கட்சி, மாட்ட கட்சி கடைசியில மனுஷன கிடைக்கிற கதையா, இப்ப எங்க பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால எங்க பக்கம் திரும்புனா வீணா வந்து வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமா தாவேக்காவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும்.